வணக்கம் நண்பர்களே. சிட்ராய் மோட்டிவேஷனல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி என்ன ஒரு டாப்பிக்கில் முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகள் நம் வாழ்க்கையை சுவையானதாக மாற்றுகிறது. எப்படி மாற்றுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை சுவையாக இருக்காது. ஏன், எப்படி, எதற்கு பார்ப்போமா? பார்க்கலாம். மனிதர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கைகள் பிரச்சனைகள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. பிரச்சனைகள் தான் நம்மை சோம்பேறிகளாக மாற்றாமல் நம் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை ஓட வைத்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். பிரச்சனையே இல்லைன்னா நம்ம எப்படின்னா சோம்பேறியாக படுத்து தூங்கிடுவோம். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். அதுக்காக ஒரு சின்ன குட்டி கதையுமே பார்ப்போம். இதற்கு ஜப்பானியர்கள் ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் நிறையா தீவுகள் இருக்குது. ஜப்பானியர்களுமே நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஒரு தீவில், முக்கியமான தீவு, அந்த தீவு பக்கத்தில் போய் மீன் பிடிச்சி சாப்பிட்டோமாக்க அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. ஆனால் அந்த மீனை உடனே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மீன் பிடிக்க போகிறதுக்கு சில நாட்கள் ஆகுமா. அந்த தீவுக்கு போய் அந்த மீனை பிடிச்சி வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும். அப்போ அந்த மீனை பிடிச்சி சில நாட்கள் கழித்து அந்த மீனை சாப்பிடும்போது ருசி அங்கே சாப்பிட்ற மாதிரி ருசி இங்கே வரலை. அதனால் மீனோட சுவை குறைஞ்சிடுது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து இங்கேருந்து ஐஸ் கட்டி எடுத்து போகிறாங்க. இங்கே அந்த தீவு பக்கத்தில் மீன் பிடிச்சா தானே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனை பிடிச்சி ஐஸ் கட்டியில் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு அதை அந்த மீனை பதப்படுத்தி அதை கொண்டு இந்த மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மக்கள் அந்த மீனை சாப்பிட்டுட்டு திரும்ப அதையும் சொல்கிறாங்க, அந்த டேஸ்ட்டில் வரலைங்க. அந்த தீவில் பிடிச்சோன்னே சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வரமாட்டுது. அதனால் அந்த ஐஸ் வச்சு கொண்டு வந்தாலும் அந்த உண்மையான டேஸ்ட்டு வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மீனவர்கள் திருப்பி என்ன செய்ய, ஒரு சின்ன தண்ணி தொட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா தண்ணி தொட்டிக்குள்ள தண்ணிக்குள்ளே இதாகும் இல்லையா, அதனால் சின்ன தண்ணி தொட்டியை எடுத்து போய் அந்த தீவு பக்கத்தில் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா மீன், அந்த தீவு பக்கத்தில் உள்ள மீனுங்க, அந்த தீவுக்கு போய் அங்கே மீனை பிடிச்சி அந்த சின்ன தண்ணி தொட்டியில் போட்டு அங்கே கொண்டு வராங்க. கொண்டு இங்கே சாப்பிட்டா ஆனாலும் அந்த டேஸ்ட் இல்லை. என்ன காரணம்னா, அந்த மீன் சின்ன தண்ணி தொட்டியில் நீந்துறதுனால, ஏன்னா அந்த மீன் பெரிய கடலில் நீந்தி பழக்கம் இல்லையா. ஆனால் இந்த தண்ணி தொட்டி நீந்துறதுனால அது சோம்பி கிடக்குது, சோம்பி ஆயிடுது. அப்போ சோம்பலை ஆறுனதுனால அந்த மீனோட டேஸ்ட்டு உண்மையான டேஸ்ட் மாதிரி வரலை. திரும்ப மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ ஒன்றும் பெருசாக டேஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முயற்சியாக என்ன பண்ணுறாங்க, அந்த மீனவர்கள் ஒரு தொட்டிக்குள்ளே போய், அந்த தொட்டி கொண்டு போனாங்களே அடுத்த அந்த தொட்டிக்குள்ளே குட்டி சுறா மீனை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அந்த தொட்டிக்குள்ளே குட்டி சுறா மீனை உள்ளே போட்டுட்டு திருப்பி என்ன சொல்லலாங்க, அப்புறம் மீனெல்லாம் பிடிச்சி அந்த தொட்டிக்குள்ளே போட்டுறாங்க. அப்போ இந்த மீன் என்ன செய்யுதுன்னா, அந்த சுறா மீனுக்கு பயந்துக்கிட்டு நீந்திக்கிட்டே இருக்குது. கடலில் எப்படி நீந்தும் அது மாதிரி நீந்திக்கிட்டே இருக்குது. இப்போ 2 நாள் 3 நாள் கழித்து திருப்பி அந்த மீனை கொண்டு சாப்பிட்றாங்க. ஆனால் மிக சுவையாக அருமையாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, இந்த மீன் அந்த சுறாவிடம் தப்பிக்கிறதுக்காக கடலில் எப்படி நீந்துமோ அதே மாதிரி ஓய்வு இல்லாமல் நீந்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த மீன் சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம் வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கை சுவைக்க வேண்டுமென்றால் கவலையுடன் படுத்து கிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை எனும் சுறா இருந்தால்தான் வாழ்க்கை எனும் மீன்கள் சுவையாக இருக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னா
நம்ம கண்டிப்பாக ஓட மாட்டோம். சோம்பேறியாக படுத்து தூங்கிடுவான், இல்லை சோம்பேறித்தனமாக வந்துடும். அப்போ எப்பவுமே தூங்கிட்டே இருந்தமாக்க நம்ம உடம்பு கெட்டு போயிடும். அப்போ வேறு மாதிரி ஆயிடுவோம். ரொம்ப இதாகிடுவோம், உடல்லாம் நலிஞ்சிடும். அதனால் நம்ம வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க பிரச்சனைகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அதனால் பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையை சுவையானதாக மாற்றுகிறது என்பதற்காகத்தான் இந்த கதை. நன்றி நண்பர்களே, நன்றி. கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.